விதைகள் தன்னார்வ என்ஜிஓ சார்பாக இன்றைக்கி வந்து பீச் க்ளீனப் ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. விதைகள் சரண் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அண்டு அது இல்லாமல் மஹதா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அவங்களும் நிறைய பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம சார்பாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு 7-8 பேர் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவர் தான் விதைகள் சரண், நடுவில் இருக்கிறவர். விதைகள் என்ஜிஓ அமைப்போட தலைவர். ரொம்ப யங்கான ஒரு பர்சன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த வேலைகள் ஆரம்பிச்சிருக்காரு. பாராட்டுக்குரிய ஒரு மனிதர். அங்கே ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கமாக பிரிஞ்சு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு கவர் மாதிரி எடுத்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கவரில் போடுறாங்க. அதே போல் அந்த பக்கமாகவும் ஒரு டீம், நம்மளோட அந்த டீம் இதோ அங்கே இருக்காங்க. அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை. ஸோ இந்த ஒர்க் வந்து ப்ராப்ளி ஒரு 1 hour 1.5 hours பிளானில் இருக்கும். இப்போ விதைகள் அண்ட் மஹதா சொல்யூஷன் சார்பாக இப்போ எல்லாம் ஒயிட் டிஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ க்ளவுஸ். ஸோ நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி க்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபார் சேஃப்டி. வெரி குட் இனிஷியேட்டிவ். அண்ட் சரண் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளை கூப்பிடுவார். இனி வரப்போகிற இனிஷியேட்டிவ் எல்லாத்துமே வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது, நம்மளும் நம்ம கம்யூனிட்டி சார்பாகவும் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும். ஸோ சச் அ குட் இனிஷியேட்டிவ். இது வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுற விஷயம் மட்டும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம ஊரில் நாளைக்கே குப்பை வரும். இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது எல்லாருக்குமே. எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்ப குப்பையை போடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நல்லா ஆழமாக நம்ம மனசில் பதிக்க வைக்குது. இங்கே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க. இவங்கெல்லாம் திரிவேணி அகாடமி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. இந்த திரிவேணி ஸ்கூல் எங்கே இருக்குமா? ஒரகடம் பக்கமா? ஓகே, குட். எல்லாம் சரண் இருக்கிற பக்கத்துலேருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவர் தான் சரண். இவ்வளோ நேரம் பேசினவரும் இவர் தான், நம்மளை இன்றைக்கி கூப்பிட்டவரும் இவர் தான். வயசு சின்னது தான், ஆனால் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப பெருசு. சரண், இந்த மாதிரி பீச் க்ளீனிங் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா நம்ம? ஆமாம், இது ஃபஸ்ட் டைம். அப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து அப்படியே 2 மாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரி பண்ணுற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கு. சரிங்க. அதனால் கண்டினியூஸாக அப்புறம் நம்ம இது மாதிரி ஈவெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் இட் டுடே? இதை பார்க்கும்போது தான் எவ்வளோ இரஸ்பான்சிபிளாக இருக்கும்னு புரியுது. நாட் லெட்ஸ் ரீவிசிட் ஹவு வி கைண்ட் ஆஃப் மெயின்டைன் அவர் பீச். ஓகே. நமக்கு இருக்கிற ஒரே பொக்கேஷன், ஒரே இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் சைட் தான். கரெக்ட். பட் ஹவு டு மெயின்டைன்ங்கிறது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பாட்டில் மூடிகள் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து பசங்கிட்ட சொல்லணும், குடிச்சிட்டு குப்பைத்தொட்டியில் போடணுன்ற பழக்கம் வந்து பேரண்ட்ஸ் தான் பசங்க போடணும். டெஃபினெட்லி. லெட்ஸ் மேக் our next generation very responsible. Yeah, thanks a lot. A volunteer who came with us today. Hello doctor. How you feel today? வித்தியாசமாக இருக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? Bit of exercise and bit of social cause also. Yeah? The bottle caps is the maximum thing I'm getting. Okay. So if they can squeeze it and put it inside the bottle, it will be useful. Correct. And the people are scavenging for waste. Awareness to me as well. We part of this initiative should not do any kind of this waste throwing in the sea and all. We all should be part of it and make the difference in the society. Thank you guys. Thank you Senthil for joining. So Ashwant, how do you feel today? Oh, I think I'm gifting a better earth to my daughter and the next generation. That's it. Super Ashwant. So நம்ம கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்க மக்கள் எல்லாரும் they are in action now. பூபதி சார் வந்து இது புதுசு இல்லை. அவர் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு, நியர்பை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பீச் ஆக்டிவிட்டியில் விதைகள் சரணோட சேர்ந்து பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார். ஃபீல்டு என்ன அப்படின்னா, மக்களை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது இவ்வளோ குப்பைகள் எடுத்துகிட்டு வரோம், அப்படியே போட்டு போகிறோம். இப்போ நம்ம குழந்தைக்கு பையனுக்கு வந்து நிறைய அவ்வளோ சொத்து சேர்க்கணும், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பசங்களுக்கு ஃப்யூச்சர் கரெக்டான இந்த பிளான்ட்டை விடுறோமா அப்படிங்கிறதான் டவுட். ஸோ வி ஹவ் டு சேவ் அவர் பிளான்ட். ஸோ வி ஷுட் நாட் புட் எனி திங். இந்த மக்காத குப்பை எதையுமே வந்து போடக்கூடாது, அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க, என் குப்பை எனது கடமை.
ஸோ இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி குப்பையே வராது, நம்மளுக்கு இந்த வேலையும் தேவைப்படும். கரெக்ட். யா I think it's இது ஒரு நாள் ஆக்டிவிட்டியா இல்லாம it has to be inculcated in yourself and become a habit so that we don't create waste. ஜி வணக்கம். உங்களுக்கு இன்னைக்கு இந்த பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸுங்க? ஒன்று ஹவ் நாட் பீன் இன் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மச், அதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். இன்னொன்று இட்ஸ் டைம் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். ஹவு நமக்கு இருக்கிற பொக்கிஷை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் லேர்ன் லெசன். என் பசங்களை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய தாட் இருக்குது. ஓகே. நிறைய பாட்டில் மூடிஸ் இதெல்லாம் பார்க்குறேன். அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணோன்ற அவேர்னஸ் இல்லாதனால இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு தோணுது. ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஹியர். மோஸ்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய பண்ணலாம். ஷோர். நம்ம தலைவர் மங்கள் இருக்காரு. வணக்கம் மங்கள், எப்படி இருக்குங்க? இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு செந்தில். விதைகள் சரண் என்னோட நண்பர். அவர் இதுக்கு முன்னாடி இந்த பனை விதைக்கிற அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு, போயிருக்கோம். அப்புறம் ஏரிக்கரை ஓரமாக சுத்தம் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் கூட போயிருக்கோம். நான் என்னோடய நண்பர்கள்லாம் போயிருக்கோம். இந்த பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டின்றது இதுதான் முதல் தடவை. ஸோ இது ஃபஸ்ட் டைம் அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே வந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் காஞ்சிபுரம், அது சுற்று வட்டாரம், அப்புறம் மற்ற இடங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சென்னை சுற்று வட்டாரத்தில் இந்த பண நடு விஷயங்கள்லாம் பண்ணுவார். பீச் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஓரளவுக்கு ஒரு 10 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங் இன் சென்ஸ் லைக் வெயில் அடிக்குது, இருந்தாலும் மக்களுக்கு வந்து அது ஒரு எந்தூசியாசம் அதிகமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து நம்ம அதை கிளியர் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்ன இப்போது நல்லா தெரியுதுன்னா, செந்தில் பீச்சுக்கு வரோம், அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணுறோம், கையில் கிடச்சதை அப்படியே தூக்கி போட்டு போகிறோன்ற விஷயத்த வந்து நம்ம கீழே குனிஞ்சு எடுத்து ஒரு குப்பையை கலெக்ட் பண்ணும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு. இது நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, கவர்மெண்ட் சார்பாக அதுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் தான் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அந்த வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளோ பெரிய பீச்சில் வந்து அவங்க வேலை செய்கிறதுலாம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் இட்ஸ் நாட் ஈஸி. டிசிப்ளினாக ஓரளவுக்கு கண்ட்ரோலாக கீழே லிட்டர் பண்ணாமல் இருக்குமோ அந்த வகையில் அது மற்ற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எல்லாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கும் சரி, தூய்மை பணியாளர்களுக்கும் சரி, பப்ளிக்குக்கும் சரி, அண்ட் மண்ணுக்கும் சரி, எர்த்துக்கும் சரி. ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ன்றது தான் இங்கே வந்தப்புறம் நல்லாவே புரியுது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. பட் இப்போ பார்க்கும்போது நம்ம குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுக்கும்போது தான் தெரியுது எத்தனை குப்பைகள் இங்கே போட்டு வச்சுருக்கோம். மொத்தம் எல்லாரையும் நம்மளையும் சேர்த்து தான் சொல்லணும். தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளும் லிட்டர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே நல்லாவே கிடச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் சரண் அண்ட் அவங்களோட குரூப்பில் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவரையும் கவர் பண்ணுங்க. ஜி, உங்கள் பேர்? அஜித் குமார். விதைகள் சார்பாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு அளவு செய்யன்ற நோக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து விதைகளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நத்தாநல்லூர். ஸோ நாங்கள் வந்து காஞ்சிபுரம் சரௌண்டிங்லேயே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து வெளியே அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்போசர் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் வரோம் சொல்லிட்டு சென்னை சைடில் வந்து நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற ஈவெண்ட்ஸ் தான். ஆனால் வந்து ஒரே லொக்கேஷனில் பண்ணுறதுனால நம்ம வந்து பெரிய எக்ஸ்போசர் இல்லை. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல கான்டாக்ட் கிடைக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மெயின் சிட்டிஸில் இந்த மாதிரி வந்து பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் இதோட வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு. நான் வந்து விதைகளுடைய வைஸ் பிரசிடென்ட்டு. என் பேர் ராஜாராமன். நான் எக்ஸ் இந்தியன் நேவியில் சப்மரைனராக ஒர்க் பண்ணிவிட்டு ஓகே ஒரு 7-8 வருஷமாக இந்த விதைகள் தன்னார்வ அமைப்பில் சரணோட கை கோர்த்து நிறைய சமூக பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பர். சரண் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு வேர் மாதிரி, நாங்கள்லாம் அவருடைய கிளைகள், விழுதுகள் அப்படி கூட சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலி சரண் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் தான். அவர் நைட் டியூட்டி பார்ப்பாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே நேராக கம்பெனிக்கு ட்ரெஸ் எடுத்து போயிட்டு மாற்றிக்கிட்டு எல்லா டீமையும் அழைச்சிட்டு வந்தார். இஸ் வெரி குட் கோஆர்டினேட்டர். நாட் ஓன்லி கிளீனிங், அதுவும் இல்லாமல் மரங்களை வந்து பனை விதைகள் 3.5 லட்சம் நட்டிருக்கோம் பனை விதைகளை. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஏரிகள், அதுக்கப்புறம் வந்து நீர்நிலைகள் எல்லாம் வந்து என்னன்னா
சீரமைப்பு பணி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துலலாம் வந்து நடந்தால் தூய்மை பணி, இந்த மாதிரி நெகிழிகள் அந்த இதெல்லாம் வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து நடனா ஏதாவது ஒரு மரத்தை ரோடு போடுறாங்கன்றதுனால அதெல்லாம் வந்து அகற்றிட்டாங்கன்னா சரிங்க, அதை எடுத்து திரும்ப அதை நட்டு அதை திரும்ப மரங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நடனா நலிந்த, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிற உங்கள் செக்ஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கல்வி மையம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட கல்வி டியூஷனும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதுவும் இல்லாமல் யாருக்காவது இப்போது நிதியுதவி தேவையானாலும் கல்லூரி சேர்றதுக்கோ இல்லை மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ அதுக்கும் நாங்கள் வந்து என்னன்னா முழு வீழ்ச்சியில் நிதி வழங்கி அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ விதைகள்ன்றது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நிறைய விருட்சம், அது நிறைய கிளைகள் இருக்குது. ஸோ அதுக்கு சரண் முக்கியமாக வாழணும். நாங்கள் அவர் கூட இருந்து அவர் 10 வருஷமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி தான் இதனுடைய முக்கிய பங்களிப்பாளர். அவர் தான் வந்து தோற்றுவித்தார். ஸோ அவங்க கூட தோளோட தோளாக இணைஞ்சு நாங்கள் இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவருக்கு வந்து நடன ஒத்துழைப்பு தருவோம். சூப்பர், எக்ஸலன்ட், தேங்க்யூ. அண்ட் இந்த பீச் ஆக்டிவிட்டி, கிளீனப் ஆக்டிவிட்டி தான் முதல் தடவை பண்ணுறாரா சரண்? ஆமாம், பீச் வந்து என்னடனா மீதி எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பீச் வந்து என்னன்னா அவர் வர முடியாத காரணத்தினால என்ன சொன்னார், நான் போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. 6 குளம் இப்போ பண்ணோம்ல, திருமுக்கூடல் எல்லாம் பண்ணணும். அதான் நீர்நிலைகள்லாம் நீர்நிலைகளில் இந்த நெகிழிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் ஊரில் இருக்கிறதெல்லாம் அந்த குட்டை, அதாவது குளம் குட்டையில் ஆற்றுல இருக்கிறதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணுறது. சரிங்க. அங்கே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறது. சரிங்க. அதுதான், அதாவது முதல்ல வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மரக்கன்று தான் மெயினாக வச்சது. பனை விதை, இதில் சாரெலாம் இவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமாக பங்காற்றிட்டு இருக்காங்க. சிறு குறுங்காடு அமைக்கிறது, காடுகள் அமைக்கிறது, இதேமாரி பண்ணுறது. அப்புறம் பசங்களுக்கு முடிஞ்சாலும் ஸ்டூடெண்ட்டை நல்லா உருவாக்குறது. முக்கியமாக வந்து இந்த பள்ளி படிக்கிறதுலேருந்தே அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வேணும், இந்த எண்ணங்கள் வேணும். சேவை செய்யணும், நம்ம நாடு, நம்ம ஊர், நம்ம தெருவு, நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், குப்பைகள் அதிகமாக போடக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் மெயினாக இது பண்ணாங்க. விதைகள் அடுத்தது இந்த தூய்மை பணி, அது வந்து இளைஞர்கள் முக்கியமாக ஸ்டூடெண்ட் மூலியமாக பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் மெயினாக பங்காற்று. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் அதிகமாக இருக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளோட ஸ்கூல் பேர். அதே மாதிரி திரிவேணி ஸ்கூல். ஓகே, அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம், விதைகள் குரூப்பில். ஸோ இவர் தான் மஹதா டெக்னோ சொல்யூஷன்ஸோட டைரக்டர். சார் உங்களை கொஞ்சம் குயிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க வாக்கிங்லேயே. ஹலோ. எஸ் சார், நான் தான் தேவராசன். எஸ் சார். எஸ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். ஆமாங்க. இட் இஸ் நாட் அ நார்மல் சண்டே. அப்சல்யூட்லி, இட் இஸ் a privileged Sunday. எஸ் எஸ், தேங்க்ஸ் a lot for calling us here. எஸ், thank you so much சார். ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்படி கிடையாது, இங்கே சேர்த்துட்டோம். வாங்க, இப்படி வாங்க, அங்கே பாருங்க, இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுருங்க பின்னாடி. வாங்க மேடம், இப்படி வந்துருங்க இந்த சைடு. ஹலோ. ஹலோ गाइस, நான் தேவா. நான் தான் உங்க தேவா. என் தம்பி பாடுவான் அதானே? அவன் தான் உன் தம்பியா? பை गाइस. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேய், எந்த ஸ்கூல் நீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஸ்கூல் நீங்களா? திரிவேணி. ஸோ பசங்கள்லாம் ஆர்வமாக கலெக்ட் பண்ணி இழுத்துட்டு வர. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள பீச்சு தான். சுத்தம் என்பதை மறந்தால் மண்ணும் தண்ணியும் குப்பைதான். சொந்தக்காரர் அரவிந்த். ஃபைனலி கலெக்ட் ஆன வெரி குட் குப்பைகள். கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம் டெஸ்டினேஷன். யா. ஸோ இப்போ இங்கேருந்து யார் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க ராஜாராம்? சார் அவங்க இதுக்கு மாநகராட்சி வருமா? ஆமாம். ஓகே ஓகே, ஃபோன் பண்ணுவோம், வருவாங்க. ஓகே. We did it. Yes. Thank you all. சார் இப்படி வாங்க. ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ people are here. Thumbs up. இவ்வளோ குப்பை கலெக்ட் ஆகிருக்கு இந்த இனிஷியேட்டிவில். இன்னும் நிறைய போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையும்.
பசங்க எல்லாரும் மீன் வலை அதை வந்து இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். விதைகள் சார்பாக இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் நம்ம வாக்கி டாக்கி சார்பாக வந்த மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. We did it today. We will continue like this kind of initiative further a lot. Thanks a lot for Exactly. We change what we want. Thank you. Bye. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. விதைகள் அமைப்போட அடுத்த ஏற்பாடுகள் வந்து விதைகள் சரண் நம்ம மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இப்போ. ஸோ த ஃபர்ஸ்ட் certificate goes to Avyut. Thank you Arvind for coming. Next is for Lakshmi. Thank you. And the next is for Arvind. Thank you Arvind for coming. Thank you ma'am. Karthik Krishna, thank you Karthik for coming. To Ashwant, thanks a lot for participating Ashwant. Bhupati sir, congratulations, thanks for coming. Thank you Sharan, thank you ma'am. Thank you Sendil, thanks for joining today. Jagan, thank you for joining, thanks for coming today. Thank you Priya, thanks for joining today. Come on, the one and only Sharan. Thank you so much. Thanks sir. Thank you. In a way, it is also correct. ப்ளூப்பரில் வேணால் போட்டுக்குங்க. ஓகே கட். சொல்லுங்க.